ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नाम्ने नमस्ते सरस्वते गौरवान् प्रचारिणे विशेष सूत्रपाश्चात्य जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் பணிவான ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் பிரம்மதேவருடைய பிரார்த்தனை. பிரம்மதேவருடைய பிரார்த்தனையை நம்ம பண்றதுக்கு முன்னாடி பிரம்மா யாருன்னு தெரியும். பிரம்மாவுடைய தனித்தன்மை என்ன, பிரம்மாவுடைய சிறப்பு என்ன, பிரம்மா யாரு, அவருடைய பொசிஷன் என்ன, பிரம்மனுடைய நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த பிரம்மா ஏன் பகவான் விஷ்ணு இடத்துல பிரார்த்தனை செய்யறாரு, ஏன் பிரம்மா வந்து விஷ்ணு இடத்துல பகவான் இடத்துல ஏன் பகவானத்துல பிரம்மா பிரார்த்தனை செய்யறாரு. ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, பிரம்மாவுடைய பொசிஷன் என்ன. பிரம்மாவுடைய பொசிஷன் பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்துடைய படைக்கப்பட்ட முதல் ஜீவராசி, பகவான் தோன்றிய முதல் ஜீவ தத்துவம். ஃபர்ஸ்ட் வந்து பிரம்மா பகவான் தோன்றிய முதல் ஜீவாத்மா, ஜீவ தத்துவம். இரண்டாவது அவர் பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவர். மூணாவது அவர் இந்த சம்பிரதாயத்துடைய பிரதான ஆச்சாரியர், பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய பிரதான ஆச்சாரியர். நாலாவது அவர் சுயம்பு அல்லது ஆத்மபு, பகவானுக்கு நேரடியா வந்தவர். அஞ்சாவது அவர் 12 மகாஜனங்கள் ஒருவர், பகவானால அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான 12 மகாஜனங்கள் ஒருவர். அவர் பகவானே குண அவதார் 6வது. பிரம்மா பத்தி சொல்லும் போது 6 சிறப்புகள். பிரம்மா வந்து 6 சிறப்புகள் நிரம்ப பெற்றவர். பிரம்மாவுக்கு 6 சிறப்பு இருக்கு. என்னென்ன 6 சிறப்பு? முதல்ல என்னது, பிரம்மா வந்து முதல் ஜீவ தத்துவம். இந்த உலகம் படைக்கிறதுக்கு, அதாவது உயிர்வாளிகள் படைக்கிறதுக்கு முன்னாடி பகவானுக்கு வந்த முதல் ஜீவ தத்துவம் பிரம்மா. இரண்டாவது பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவர். மூணாவது பகவானுடைய குணாவதாரம். நாலாவது அவர் இந்த சம்பிரதாயத்தோட ஆச்சாரியர், பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய பிரதான ஆச்சாரியர். அஞ்சாவது 12 மகாஜனங்கள் ஒருவர், ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலோ மனு பிரகலாத் பீஷ்மோ ஜனகோ வையாசகி பலிம்பயம். ஸ்வயம்பு பிரம்மா வந்து பகவானுக்கு ஸ்வயமா வந்தார். பகவானுடைய நாபிலிருந்து வரக்கூடிய தாமரை தண்டுல பிரம்ம ஸ்வயமா தோன்றினால அதுக்கு ஸ்வயம்பு பேர், ஸ்வயம்பு அல்லது ஆத்மு. ஆறாவது பகவானுக்கு நேரடியா வந்தார். ஏழாவது அவர் பகவான் நேரடியா உபதேசிக்கப்பட்டார். வேத ஞானத்தை பகவான் நேரடியா பிரம்மன் உபதேசிக்கிறார். அந்த பாக்கியம் பிரம்மா கிடைச்சு. தேனே பிரம்மகதையாதிகவியே முக்கியந்தி அச்சூரையக. வேத ஞானத்தை பகவான் நேரடியாக பிரம்மனுக்கு அவர் இதயத்திலிருந்து உபதேசிக்கிறார். இந்த மாதிரி பல்வேறு சிறப்புகள் பிரம்மாவுக்கு. தேவர்களே உயர்ந்தவர், பல்வேறு தேவர்கள் இருக்காங்க. 33 கோடி தேவி தேவர்கள் இருக்காங்க. இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு எல்லாத்தையும் இப்ப உயர்ந்தவர் பிரம்மதேவர். இப்படி இருந்தும் இப்படி எல்லாம் இவ்வளவு சிறப்பு இருக்கு பிரம்மாவுக்கு, இவ்வளவு சிறப்பு இருக்கு இல்லையா. பிரம்மா பகவானுக்கு நேரடியா வந்திருக்காரு, பகவான் நேரடியா உபதேசிக்கப்பட்டிருக்காரு, பகவான் சக்தி அளிக்கப்பட்டவரு, பகவானுடைய குணாவதாரம், 12 மகாஜனங்கள் ஒருவர், சம்பிரதாயத்துல பிரதான ஆச்சாரியர். இவ்வளவு சிறப்பு இருக்கு. பிரம்மா என்ன பண்றாரு, பகவானத்துல பணிவாக பிரார்த்தனை செய்யறாரு. ஏன்னா இது எல்லாமே அவருடைய கருணையால கிடைச்சது. இது எல்லாமே
பகவானுடைய கருணையால கிடைச்சது. ஓ என்ற மேலான பகவானே, தளர்ச்சியடையா காலமாகவும் டைம் அனைத்து யான்களையும் அனுபவிப்பாளராகவும் விளங்கும் உங்களுக்கு எனது மரியாதை கலந்த வணக்கங்களை நான் அர்ப்பணிக்கிறேன். 2 பதார்த்தங்கள் வரை தொடர்ந்து இருக்கும் ஒரு உலகில் நான் இருந்த போதிலும், பிரம்மாவோட ஆயுள்காலம் ரொம்ப நீண்டது. பிரம்மாவோட ஆயுள்காலம் ரொம்ப நீண்ட ஆயுள்காலம். 4 யுகத்தையும் கூட்டி 1000 இருக்குன்னா ஒரு சதுரீகம். அந்த மாதிரி 1000 சதுரீகம் ஒரு கல்பம். அதே மாதிரி 1000 சதுரீகம் இன்னொரு கல்பம். ஒரு கல்பம் பிரம்மாவுடைய பகல், இன்னொரு கல்பம் பிரம்மாவுடைய இரவு. இந்த மாதிரி 2 கல்பம் சேர்த்தா பிரம்மாவுக்கு ஒரு நாள். அந்த மாதிரி 365 நாள் பிரம்மாவுக்கு ஒரு வருஷம். அந்த மாதிரி 100 வருஷம் இப்படி பிரம்மாவுடைய ஆயுள்காலம். கலியுகம் எவ்வளவு வருஷம்? கலியுகம் 4,32,000 வருஷம். இதுக்கு முந்தின யுகம் திரேதாயுகம், சாரி துவாபர யுகம். முன்னாடி துவாபர யுகம். அது 2 டபுள் ஆகணும். கலியுகத்துடைய டியூரேஷன் சொல்லி அது டபுள் ஆன துவாபர யுகம். 4,32,000 கலியுகம். அப்ப 8,64,000 துவாபர யுகம். அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 8,64,000 கூட்டினா அது திரேதாயுகம். அதுக்கப்புறம் சத்தியுகம். இந்த 4 கூட்டினா ஒரு சதுரயுகம். இந்த 4 யுகத்துடைய டியூரேஷன் லைஃப் கூட்டினா ஒரு சதுரயுகம். அது 1000 பெருக்குனா ஒரு திவ்ய சதுரயுகம். அது ஒரு கல்பம். இந்த மாதிரி இன்னொரு கல்பம். 2 கல்பம் பிரம்மாவுக்கு ஒரு நாள். பிரம்மாவுடைய ஆயுள்காலம் தலை சுத்து. நம்ம இப்படிலாம் இருந்தோம் இந்த மாதிரி பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உலகங்களுக்கும் நாமே தலைவராக இருந்த போதிலும், பிரம்மா யாரு? எல்லாருக்கும் லீடர். அவர்தான் தேவர்களுக்கு எல்லாம் லீடர். எல்லா பிரபஞ்சமே பகவான் பிரம்மாவையில ஒப்படைச்சிட்டாரு. பகவான் என்ன பண்ணாரு? பிரபஞ்சத்தை பிரம்மாவையில ஒப்படைச்சிட்டாரு. இப்போ பிரம்மா எல்லாரும் லீடரா இருக்காரு. அவரோட தலைவர். சோ ஒரு பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உலகங்களுக்கும் நானே தலைவராக இருந்த போதிலும், எண்ணற்ற தவங்களை நான் தன்னுடைய பிரயோகம் செய்த போதிலும், பிரம்மா கடும் தவம் பண்ணாரு. 1000 தெய்வ யுகங்கள் பிரம்மா கடும் தவம் செஞ்சாரு. அந்த தவம் எல்லாம் செஞ்சு இவ்வளவு சிறப்பு இருந்தாலும் நான் எனது மரியாதைக்குரிய வந்தனைகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். அப்ப என்ன அர்த்தம்? இதுல இருந்து என்ன தெரியுது? இப்ப எவ்வளவு நேரம் பேசணும் இல்லையா? இதுல இருந்து என்ன தெரியுது? இல்ல, பிரம்மாவுக்கு பொய்யகங்காரம் கிடையாதுன்னு தெரியுது. பிரம்மாவுக்கு பொய்யகங்காரம் கிடையாது. 2வது பிரம்மாவுக்கு கர்வம் கிடையாது. 3வது பிரம்மா ஒப்புக்கொள்றாரு பகவான் தான் பரம புருஷோத்தமான புருஷோத்தம். இந்த பிரபஞ்சத்துடைய முதல் ஜீவாத்மாவா இருந்தும், நீண்ட காலம் தவம் செய்தும், பல்வேறு அதிசயங்களும் அற்புதங்கள் பெற்றிருந்தும், பல்வேறு சக்திகள் நிரம்ப பெற்றிருந்தோம், இது எல்லாமே பகவானுடைய கருணையால எனக்கு கிடைச்சிருக்கு. பகவானுடைய கருணையால எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பிரம்மா ஒத்துக்கிறார். நான் உண்மையான படைப்பாளி கிடையாது. நான் உண்மையான படைப்பின் கர்த்தா கிடையாது. ஏன்னா பிரம்மா வர்றதுக்கு முன்னாடியே பகவான் பிரபஞ்சங்களை உண்டு பண்ணிட்டாரு. எப்படி பகவான் பிரபஞ்சத்தை உண்டு பண்ணாரு? மயா தக்ஷேன பிரகிருதி சுயதே சராச்சரம். தன் கடைக்கண் பார்வை செலுத்தியே பிரபஞ்சத்தை இயக்கிறார் பகவான். அதுக்கப்புறம் அவருடைய உடல் மகாவிஷ்ணு, காரண உதகசாய் விஷ்ணுடைய உடல் எண்ணற்ற பிரம்மாண்டங்கள். அப்போ அந்த பிரம்மா கிடையாது. பிரம்மாண்டங்கள் வர்றதுக்கு முன்னாடி, இந்த பிரபஞ்சம் படைக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மாவும் சிவனும் கிடையாது, தேவர்கள் கிடையாது. பகவான் மட்டும்தான் இருந்தார். நாராயணம் பரோவியத்தா ச பகவான் ஸ்வயம் கிருஷ்ணா. கிருஷ்ணர் மட்டும்தான் இருந்தார். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணும்போது அடுத்தடுத்து வருது. அதுக்கப்புறம் உயிர்வாளிகளை படைக்கிறதுக்காக பிரம்மா வருது. அப்போ பிரம்மா இந்த பிரபஞ்சத்தை படைக்கல. பிரம்மா பிரபஞ்சத்துக்கு தேவையான மூலக்கூறுகளையும் படைக்கல. அவன் பிரபஞ்சத்தை யாரு படைச்சா, அந்த பிரபஞ்சம் இயங்கிறதுக்கான மூலக்கூறுகள், ரா மெட்டீரியல் எங்கிருந்து வந்தது? பிரம்மா எங்கிருந்து வந்தாரு? அவருக்கு படைக்கிற சக்தி எங்கிருந்து வந்தது? அந்த வேரை கண்டுபிடிக்கும், ரூட். இல்லையா? ஒரு மரம்
ஒரு பிரம்மாண்டமா ஒரு மரம் நிக்குது. ஒரு மரம் வந்து பிரம்மாண்டமா வளர்ந்து நிக்குது. ஒரு மரம் பிரம்மாண்டமா வளர்ந்து நிக்குதுன்னா நிறைய பழங்கள் கொடுக்குது. என்ன காற்று அடிச்சாலும் என்ன மழை பெஞ்சாலும் அந்த மரம் சரியில்லை. என்ன காரணம்? வேர் ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா? வேர் வந்து அந்த ரூட் ஸ்ட்ராங்கா இருந்தது, அந்த வேர் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த மரம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பேர் வந்து ஆணி வேர். மூலம் வந்து கிருஷ்ணா. கிருஷ்ணா தான் எல்லாத்துக்கும் ஆணி வேர். இதுக்கு முந்தைய ஸ்லோகத்துல சொன்ன படைத்தல், காத்தல், அழித்தல், பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வர், இது எல்லாத்துக்கும் ஆணி வேற இருக்கு கிருஷ்ணா. கிருஷ்ணா தான் ஆணி வேர். ஆணி வேற பிடிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ். ஒரு செடியை வந்து எடுக்கும் போது அந்த வேரோட எடுக்கணும். இப்போ ஒரு செடி எடுத்து ஒரு செடி எடுத்து ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு மாத்திரம்னு வச்சுக்கோங்களேன். துளசி செடியோ ரோஜா செடியோ ஏதோ ஒரு தாவரத்தை எடுத்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மாற்றணும்னு சொன்னா அப்படிதான் ஆதி வேரோட எடுக்கணும். அப்பதான் அது மண்ணில் பிடிக்கும். வேற கட் பண்ணிட்டு எடுத்து வச்சா வந்துக்குமா? வேற கட் பண்ணிட்டு தண்டை மட்டும் எடுத்து வச்சா வருமா? அதாவது வேறு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வேர் வந்து கிருஷ்ணா. இத வந்து இரண்யகசிபு ஒத்துக்கிறாரு. இரண்யகசிபு என்ன சொல்றாரு? இரண்யகசிபு யாரு? இரண்யகசிபு யாரு? பிரகலாதோட அப்பா. அப்புறம் ஜெய விஜய் தான் இரண்யகசிபு வந்தாங்க. அப்புறம் சிம்பிள், ரொம்ப சிம்பிள். சரி, இரண்யகசிபுனா பையன். அப்புறம் இரண்யகசிபுனா ஒரே வார்த்தை சொல்லி அவ்வளவு அசுரன். இவ்வளவு யோசிக்க வேண்டாம். இரண்யகசிபு ஒரு அசுரன், அவ்வளவுதான். அப்படி அசுரனா இருக்கிற இரண்யகசிபு சொல்றாரு, நான் வந்து தவம் பண்ண போவேன். நான் போய் தவம் பண்ணி பிரம்மாவை திருப்திப்படுத்தி வரம் வாங்கிட்டு இந்த வேர் இருக்கு இல்லையா, இந்த எல்லா வேதங்கள், வேதங்கள், தேவர்கள், பிராமணர்கள், இதுக்கெல்லாம் வேறா இருக்கிற ஒரு விஷ்ணு, அந்த விஷ்ணு நான் கொள்ளுவேன். அப்ப என்ன கிருஷ்ணன் ஒத்துக்கிறாரு? கிருஷ்ணன் வந்து முழுமுதற் கடவுள், அவர்தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். இரண்யகசிபு நாத்திகன் கிடையாது. இரண்யகசிபு நாத்திகன் இல்லை. இன்னைக்கு இருக்கிற முட்டாள் நாத்திகன் மாதிரி இல்லை இரண்யகசிபு. இரண்யகசிபு தெரியும் பகவான் யாரு, ஆத்மா என்ன, பரமாத்மா யாரு எல்லாம் தெரியும். அப்படி இருந்து ஏன் வந்து பகவானை எதிர்ப்பு நினைக்கிறாரு? நான் கடவுள் ஆகணும். என்ன விஷ்ணு மட்டும் தான் கடவுளா? ஏன் நான் கடவுள் ஆக முடியாதா? இதுதான் பொய்யாங்காரு. இரண்யகசிபு நாத்திகன் கிடையாது. ஆனா இரண்யகசிபு பொய்யாங்காரு. ஏன்னா அவன் கடவுளை எதிர்த்து தான் கடவுள் நிரூபிக்க நினைக்கிறது. நாத்திகன் என்ன சொல்றான்? கடவுளை இல்லை. அதான் இங்க சொல்ற முட்டாள், உணர்வு, மூடா, ஆஷ். நமாம் துஷ்டிதோ மூடா பிரபத்தந்தே நராத்தமா மாயாமிருத ஞான ஆஸ்ரீம் பாவமாஸ்தா. இந்த 4 பேரு கிருஷ்ணத்தை சரணடையவே மாட்டாங்க, பகவான்கிட்ட வரவே மாட்டாங்க. துஷ்கிருதி. துஷ்கிருதினா அசுரத்தன்மை உள்ளவங்க. நமாம் துஷ்கிருதி. துஷ்கிருதி இந்த அசுரத்தன்மை உள்ளவங்க யாரு? 4 பேரு. மூடா. மூடான்னா கழுத மாதிரி உழைக்கணும். உழைச்சு 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 உடாம அதான் கழுத மாதிரி உழைக்கணும். பிரபா என்ன சொல்றாரு? அது கழுதையே பரவாயில்லையே. ஏன் கழுத? ஏன் அது கழுத? கழுத என்ன பண்ணணும்னா, அந்த டோபி வாசர்மேன் இருக்காரு வெள்ளம், அவர் கழுதை என்ன பண்ணுவாரு? அவர் கழுதி கேரக்டர் மாத்தி கொடுத்தாரு. இந்த கழுதை என்ன நினைக்கும்? இங்க ஒரு அழகான கேரக்டர் இருக்கே அப்படின்னு சாப்பிட போகும். கழுதை என்ன பண்ணும்? கழுதை கேரக்டர் நோக்கி ஒரு ஸ்டெப் வச்சா கேரக்டர் இன்னொரு ஸ்டெப் முன்னாடி. அவர் கழுதை இன்னொரு ஸ்டெப் கேரக்டர் நோக்கி வச்சா கேரக்டர் இன்னொரு ஸ்டெப் முன்னாடி போகும். கழுதை எவ்வளவு அடிக்கு முன்னாடி இருக்குதோ அவ்வளவு அடி கேரக்டர் முன்னாடி போகுது. ஏன்? அது கழுதை மேலதான் மாட்டிருக்கு ஒரு கம்புல. கழுதையோட முதுகுல ஒரு கம்புல மாட்டி வச்சிருக்கு. கழுதை என்ன நினைக்குது? இந்த கேரக்டர் எப்படியோ பிடிச்சிருவேன், விட மாட்டேன், நான் வந்து விட மாட்டேன், இந்த கேரக்டர் இப்படியா நான் பிடிச்சிருவேன் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டே இருக்கும். இந்த கழுதை போக போக கேரக்டர் முன்னாடி போயிட்டு இருக்கு. இந்த வாசர்மேன் என்ன பண்ணுவான்? ஆத்தங்கரை வரை கூட்டிட்டு போயிடுவான். ஆத்தங்கரையில போனோடனே கழுதி கட்டி விட்டுருவான். அது என்ன பண்ணுவோம்? அங்க இருக்கிற புல்லு எல்லாம் வேகும். எனக்கு இங்க பசுக்கார புல்லு எல்லாம் கிடைச்சிருக்கு,
அந்த புல் எல்லா பக்கமும் இருக்கு. அந்த கழுதை என்ன நினைக்குது, இங்கதான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. அப்புறம் அந்த புல்லெல்லாம் மேய்ச்சதுக்கு அப்புறம் திரும்பி வந்தா என்ன பண்ணுவான், அவன் துவைச்சிட்டு வாஷ் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு திரும்பி கழுதை மேல வைப்பான். வச்சு திரும்பி இந்த கேரக்டர் மாட்டி விட்டுருவான். கழுதை திரும்பி பார்த்தோடனே இங்க கேரக்டர் இருக்கே, நான் அதை பார்த்துட்டு திரும்பி ஓடுது. சோ இவன் இந்த கழுதை ஒரு ஸ்டெப் இருக்கும்போது கேரக்டர் ஒரு ஸ்டெப் நடிக்கும். கழுதை அடுத்தடி இருக்கும்போது கேரக்டர் போய் கடைசி வீடு வருது. வீடு வந்த உடனே அந்த கேரக்டர் சாப்பிட்டு கொடுத்துரும். இல்ல நாளைக்கு எடுத்துக்கலாம். இதுதான் கழுதை. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இந்த கழுதை வீட்டுக்கு வந்த உடனே பொம்பளை கழுதை கிட்ட போகும். அது ஆம்பளை கழுதை பொம்பளை கழுதை கிட்ட போகும், பெண் கழுதை ஆண் கழுதிட்டு போகும், இல்ல ஆண் கழுதை பெண் கழுதிட்டு போகும். அதுக்கு லாங்குவேஜ் இருக்கு. அதுக்கு ஒரு லாங்குவேஜ் பாட்டு பாடும். இந்த பாட்டு என்ன பாடும், ஓ அப்படியா வா, என்ன வேணும் உனக்கு, ஒரு மதம் ஒரு பூச்சி மேல. இந்த கழுதை இந்த பொம்பளை கழுதை என்ன பண்ணும், அந்த குழந்தை ஆம்பளை கழுதை ஒரு உதவும். அந்த உதவி வாங்கிட்டு திரும்பி போகும், இன்னொரு உதவி விடும். இதுதான் லைஃப். யாரு, இந்த முட்டாள்கள் லைஃப் இதுதான். கழுதை மாதிரி இருக்கிறவங்க செய்யும் தொழிலே தெய்வம். ஒர்க் இஸ் வர்ஷிப்பபிள். நீங்க கோயிலுக்குள்ள ஏன் போகணும், உங்க வேலையை நேசிங்க, அதுதான் உங்களுக்கு சோறு போடுது, அதுதான் கடவுள். இதுதான் நம்ம தத்துவம். செய்யற தொழில் தான் தெய்வம். அதான் நீங்க கோயிலுக்குள்ள போக வேண்டாம், வேலையை செய்யுங்க, வேலையை நேசிங்க, உழைச்சுக்கிட்டே இருங்க, கழுத மாதிரி உழைச்சுக்கிட்டே இருங்க, உழைச்சு செத்து போயிடுங்க. இதுதான் ஒரு தத்துவம். இந்த மாதிரி இருக்கிறவங்க கோயிலுக்கு வர மாட்டாங்க. டைம் இல்லையே, டே அண்ட் நைட் ஷிஃப்ட் போட்டு ஒர்க் பண்றாங்க. டே நைட் ஷிஃப்ட். நார்மலா என்ன இருந்ததுன்னா, முன்னெல்லாம் பகல்ல வேலை பார்த்துட்டு நைட்டு கோயிலுக்கு போவாங்க. பகல்ல பூரா வேலை பார்த்துட்டு பெரிய பெரிய சிட்டில என்ன பண்ணுவாங்க, பகல்ல பூரா வேலை பார்த்து ராத்திரி கோயிலுக்கு போவாங்க. இப்ப என்னாச்சு, ராத்திரி வேலை பார்த்துட்டு பகல்ல கோயிலுக்கு மாறி மாறி அனுபவிச்சிருக்காரு. பகல்ல கோயிலுப்போ ராத்திரி வேலை, ராத்திரி கோயிலுப்போ பகல்ல வேலை, ஷிஃப்ட் போட்டு வரணும். அதெல்லாம் கழுது. கழுது என்ன பண்ணும், அது கழுது. நான் எப்படி கண்டிப்பா உழைக்கணும். சரி, அதனால இப்போ இங்க ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம உழைப்புக்கு எதிரி கிடையாது. கிருஷ்ணா உழைப்புக்கு எதிரியே கிடையாது. கிருஷ்ணா அர்ஜுன் யுத்தம் பண்ண சொல்றாரு, நீ சோம்பேறியா உட்காந்துக்க சொல்லல. கிருஷ்ணா அர்ஜுனா நீ சண்டையெல்லாம் போட வேண்டாம், காட்டுல போய் உட்காந்துக்கோ, அப்படியே உட்காந்துட்டு என்ன தியானம் பண்ணிட்டாரு அப்படி சொல்ல. யுத்த சண்டை போடுங்க. எப்படி சண்டை போட சொல்றாரு, தஸ்மா சர்வேஷு காலேஷு மா மனுஸ்மர யுத்த மையப்பித மனோபுத்தி மாமே வேசி அசம்சேக. அசம்சேக என்ன, அசம்சேக என்ன, சந்தேகமே வேண்டாம். அர்ஜுனா, எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் தஸ்மா சர்வேஷு காலேஷ் எல்லா காலத்திலும் நேரத்திலும் மா அனுஸ்மர என்னையே நினைச்சிட்டு இரு. கிருஷ்ணா, உங்களே நினைச்சிட்டு தான் எப்படி வேலை பார்க்கறது, உங்களே நினைச்சிட்டு இருக்குன்னா நான் காட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லலாம் அர்ஜுனன். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, பகவான் என்ன சொல்றாரு, எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் என்னையே நினைச்சிட்டு இருக்கு. சரி கிருஷ்ணா, அதுக்குன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. உடனே என்ன சொல்லுவாங்க, நீங்க எப்பவுமே கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருக்குன்னா உங்களை மாதிரி நான் ஆசிரியத்துக்கு தான் உட்காந்து. சிலர் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன பிரபு, நீங்க எல்லாம் ராமா கிருஷ்ணா கோவிந்தார் போயிட்டீங்க, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு, உங்களுக்கு குடும்பமா வீடா குழந்தையா குட்டியா, அதனால நீங்க எல்லாம் என்ன பண்ணலாம், உட்காந்துட்டு மரத்துல உட்காந்துட்டு 2 வருட பொங்கல் இந்த தயிர் சாதம் சாப்பிட்டு ராமா கிருஷ்ணா கோவிந்தா பாடிட்டு இருக்கலாம். எங்களுக்கு எல்லாம் அப்படியா, நாங்க மலையை நடத்துறோம், நாங்க அதை பண்றோம், நாங்க இதை பண்றோம் அப்படின்னு ஆர்கியூ பண்ணோம். ஆர்கியூ பண்ணோம். ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு இடமே இல்லை. இப்ப அர்ஜுனன் என்ன நினைக்கலாம், நான் ஏன் கடினமா உழைக்கணும், நான் ஏன் ராஜ்யத்தை பெறணும், இன்னொரு ராஜ்யம் கோவிந்தா, இந்த ராஜ்யம் கிடைச்சு நான் என்ன பண்ண போறேன் கோவிந்தனே, வேண்டாம் எனக்கு, பேசாம நான் காட்டுல போய் உட்காந்துட்டு கிருஷ்ண பக்தி பண்றேன். கிருஷ்ணர் சொல்ற நோனோ, அது உன் டியூட்டி இல்லை,
அதுவும் தர்மம் இல்லை, அது வேறொருத்தருடைய தர்மம். நீ வேறொருத்தருடைய தர்மத்தை நகல் பண்றதோட உன் தர்மத்தை ஒழுங்கா செய். கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, நீ இன்னொருத்தருடைய தர்மா இமிட்டேட் பண்றதோட, நீ இன்னொருத்தருடைய தர்மா, ஒரு பிராமண தர்மாவையோ இல்ல சன்னியாசி தர்மாவையோ அதை நகல் பண்றதை விட என்ன பண்ணலாம், ஒரு தர்மா சத்திரியனுடைய தர்மத்தை ஒழுங்கா செய்யும். சத்திரியனுடைய தர்மம் என்னது? சண்டை போடும். இப்ப அர்ஜுனன் என்ன சொல்றாரு, நான் சண்டை போட மாட்டேன். அர்ஜுனன் சண்டை போட மாட்டேங்கிறார், கிருஷ்ணா சண்டை போடுகிறார். ஆனா எப்படி சண்டை போட சொல்றாரு? தஸ்மா சர்வேஷு காலேஷு மா அனுஸ்மர, என்னையே நினைச்சு யுக்தச்ச, என்னையே நினைச்சு கடமை செய்யுது. அப்போ யாரோட இருக்கலாமே, ஒரு ஸ்கூல்ல படிக்கிற குழந்தை கிறிஸ்தரே நினைச்சு ஸ்கூலுக்கு போலாம், எக்ஸாம் எழுதலாம், படிக்கலாம். ஒரு வியாபாரம் பண்ற வியாபாரி கிறிஸ்தரே நினைச்சு வியாபாரம் பண்ணலாம். ஒரு வீட்டுல பாத்திரம் கழுவுற, வீடு துடைக்கிற ஒரு சேவை பண்ற பொண்ணு கிறிஸ்தரே நினைச்சு சேவை பண்ணலாம். அந்த வீட்டு எஜமானியமா சமைக்கும் போது கிறிஸ்தரே நினைச்சிட்டு இருக்கலாம். ஒருத்தர் வேலைக்கு போறவர் கிறிஸ்தரே நினைச்சிட்டு இருக்கலாம் இல்லையா? யாரா இருந்தாலும் ஒரு துறவி கிறிஸ்தரே நினைச்சிட்டு இருக்கலாம். ஒரு பிரம்மச்சாரி குருவுக்கும் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணலாம். அப்ப இப்ப குடும்பஸ்தனா, பிரம்மச்சாரியா, சன்னியாசிங்கிற கேள்வி இல்ல, கிருஷ்ணரை நினைக்கிற மாதிரி தான் கேள்வி. அப்போ நமக்கு ஒருத்தருக்கு ஒரு தர்மம் இருக்கு. பிரம்மச்சாரிக்கு ஒரு தர்மம் இருக்கு, சன்னியாசிக்கு ஒரு தர்மம் இருக்கு, குடும்பஸ்தருக்கு ஒரு தர்மம் இருக்கு. அந்த தர்மத்தை பண்ணிட்டு கிருஷ்ணரை நினைக்கணும். அந்த தர்மத்தை பண்ணிட்டே கிருஷ்ணரை நினைக்கணும். தர்மத்தை விட்டுறவும் கூடாது, கிருஷ்ணரை நினைக்காம இருக்க கூடாது இல்லையா? கிருஷ்ணரை மட்டும் நினைக்கணும், எல்லா தர்மத்தையும் விட்டுறணும். அதான் கடைசியா சொல்றாரு. ஃபைனல் என்ன சொல்றாரு? சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம். எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு என்ன மட்டும் சரணை. அது என்னால முடியாது கிருஷ்ணா. அது எப்படி எல்லாத்தையும் விட்டு வர முடியும்? அப்போ கடமை ஒண்ணு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடு இல்லையா? உன் வீட்டுல இருந்துட்டு உன் கடமை பண்ணிட்டே பக்திக்கும். ஒண்ணு சர்வம் கிருஷ்ணா, எல்லாம் கிருஷ்ணருடைய ஆத்ம நிவேதம். பகவானே, நான் உங்களுக்கு சேவை முழுமையா வந்துடு, என்னுடைய வாழ்க்கைய உங்களுக்கு முழுமையா அர்ப்பணிச்சிடுறேன். ஒரு பிரம்மச்சாரியோ சன்னியாசியோ தங்கள் வாழ்க்கையில அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு சுயநலமே கிடையாது. ஒரு பிரம்மச்சாரி சன்னியாசி லைஃப் என்னது? கம்ப்ளீட்லி டெடிகேட்டட் கிருஷ்ணா, பகவானுக்கு அர்ப்பணிக்கும். இது என்னால அப்படி பண்ண முடியாது, அர்ஜுனால பண்ண முடியாது. ஏன் அர்ஜுனால சன்னியாசி எடுக்க முடியாது? அவர் குடும்பஸ்தர், ஒரு சத்திரியன், ஃபேமிலி இருக்கு, அவருக்கு டியூட்டி இருக்கு. அப்ப அர்ஜுனன் சன்னியாசி எடுக்க அது வாய்ப்பு இல்லை. அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? உன் கடமையை பண்ணிட்டு என்னை நினைச்சிட்டு இருக்கு. தஸ்மா சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுக்தச்ச மை அர்ப்பித மனோ புத்தி மாமே வைஷஸ் அசம்சி. அப்ப கிருஷ்ணர் உழைப்புக்கு எதிரி இல்ல, சோம்பேறியா இருக்க சொல்லல. சோம்பேறியா இருக்கிறதுக்கு இடமே கிடையாது. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த மடத்துல போனா அப்படியே சாப்பிட்டு தூங்கிலாம் படுத்து. வெளியே நிறைய மடங்கள்லாம் இருக்கு, அதுல போனா நல்லா பிரசாதம் சாப்பிட்டு கொடுப்பாங்க, நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கிக்கலாம். நோ, கிருஷ்ண கான்சியஸ் மீன்ஸ் அந்த மாதிரி லேசி பீப்புளுக்கு இல்ல, சோம்பேறிக்கானதல்ல. கிருஷ்ண உணர்வு என்பது சோம்பேறிக்கானதல்ல. கிருஷ்ண உணர்வுங்கிறது மிக புத்திசாலித்தனமானவர்கள், யார் ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்காங்க அவங்களுக்கு. கிருஷ்ண கான்சியஸ் பர்சன் மீன்ஸ் இஸ் ஹைலி இன்டெலிஜென்ட். Those who are highly intelligent, they can join Krishna conscious movement. பாகவதம் என்ன சொல்லுது? யாரு ரொம்ப புத்திசாலியா இருக்காங்களோ, அவங்க கிருஷ்ண பக்தி இயக்கத்துல சேருவாங்க, சைத்தன்ய பக்தி இயக்கத்துல சேருவாங்க. கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாந்த உபாந்த அஸ்தரம் யஜ்ஞம் சங்கீர்த்தன பிராயை எதேதிகி சுமேதசா. மேதசா சுமேதசா. மேதசானா புத்திசாலி, சுமேதனா அதி புத்திசாலி. யார் அதி புத்திசாலி? இது யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ, கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ணம். கிருஷ்ணர் தான், ஆனா கருப்பு இல்ல. கிருஷ்ணர் தான் கருப்பு இல்ல, தங்கத்தில் உருத்தி காட்சி நேரத்துல வந்திருக்கார் சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள். சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள் யாரு தெரிஞ்சுட்டு அவர் எப்படி வந்தாரு? சாந்த உபாந்த அஸ்தரம், தன்னுடைய அஸ்திரங்கள், அங்கங்கள், அம்சங்கள், பரிவாரங்களோடு இங்க வந்தாரு. எதுக்காக? யஜ்ஞம் சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ராம்
ஹரே இந்த நாம சங்கீர்த்தனத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்காரு. அது நம்ம கலந்துக்கணும். அதுல யார் கலந்துக்கிறாங்களோ, நாம சங்கீர்த்தனத்துல இந்த சங்கீர்த்தன இயக்கத்துல யார் கலந்துக்கிறாங்களோ அவங்க அதி புத்திசாலி சொல்லுவாங்க. ஹைலி இன்டெலிஜென்ட் கிளாஸ் ஆஃப் மேன். Those who are joined Hare Krishna movement, ISKCON, that people are highly intelligent class of people. சாதாரண நபர் கிடையாது. ஏன்னா அவங்க கிருஷ்ணரை குருகுலத்துல எடுத்துக்கிறாங்க, பகவான் நாம சொல்லிட்டு இருக்காங்க, சைதன்ய மகாபிரபுடைய சேவையில் இருப்பாங்க. அப்போ இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் சோம்பேறிகளுக்கு முட்டாளுக்கு கிருஷ்ண பக்தி இயக்கம் சோம்பேறிகளுக்கும் முட்டாளுக்கும் ஒரு இதல்ல. ஹைலி இன்டெலிஜென்ட் கிளாஸ் ஆஃப் பீப்புள், புத்திசாலிகள் உள்ளது. இதுதான் உண்மை. சரி, அடுத்தது என்னது? அர்ஜுனன் சோம்பேறியா இருக்க விரும்புறாரு. சோம்பேறியா இருக்க விரும்புறாரு விட ஒரு கடைப்பிடித்து பின்வாங்கன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணா என்ன சொல்றாரு? நீ அதை எனக்காக பண்ணிக்கிடு, நீ கடமை விட வேண்டாம், சோம்பேறியா இருக்க வேண்டாம், ஆனா நீ எனக்காக பண்ணிக்கிடு. அதுதான் யோகம், அதுதான் துறவு. துறவு யோகம் அப்படின்னா, ஒரு யோகம்னா என்னது? கிருஷ்ணருக்காக செய்யறது, கிருஷ்ணரோட கனெக்ட் பண்றது. எந்த ஒரு செயலும் கிருஷ்ணரோட கனெக்ட் பண்ண அது யோகா. துறவுனா என்னது? பௌதிக பற்றுதலை தொடர்ந்து கிருஷ்ணருக்காக செயலாற்றுவது. துறவுனா பௌதிக பற்றுதல் இருக்கக்கூடாது, பௌதிக பண்டங்களை விட்டுட்டு, பௌதிகத்துல பற்றுதலை விட்டுட்டு கிருஷ்ணருக்காக செயலாற்றுவது உண்மையான தொழில். பௌதிக விஷயங்களை குறைம்பா அனுபவிக்கணும்னு நினைக்காம கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுவதில் அவர்கள் உண்மையான தொழில். ஆனா இன்னைக்கு மக்களுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. பெரும்பாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, துறவின்னு சொன்னா அவர் அன்னைக்கு ஆபீஸ் உண்டுனா அவர் கால் கூட போட்டிருப்பாரு, அப்புறம் அவர் காட்டுல போய் உட்காந்துருப்பாரு, பெரிய தாடி வச்சிருப்பாரு. ஒரு துறவி எங்க வேணாலும் இருக்கலாம். அது முதலே சொல்ற மாதிரி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறவரா இருக்கலாம், காலேஜ் போறவரா இருக்கலாம், அது ஃபேமிலி மேனா இருக்கலாம், சன்னியாசியா இருக்கலாம், யாருன்னா இருக்கலாம். கிருஷ்ணரை குருகுலத்துல பத்தி போட்டு பயிற்சிப்பாங்க. பௌதிகத்துல பட்டுதலை போட்டுட்டு பகவான பட்டுதல் தான் அவ்வளவு தொழில். கிருஷ்ணருக்காக செயலாற்றுவோரே அல்லது கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவோரே உண்மையான தொழில். வெறும் செயலை துறப்பவர் அல்ல. எனக்கு செயலை வேண்டாம், எனக்கு எது வேண்டாம். இப்ப அர்ஜுனன் முடிவு பண்ணா இல்லையா, அது பழுப்பு வைராகி. பழுப்பு வைராகி எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், எனக்கு ராஜ்யம் வேண்டாம், எனக்கு குடும்பம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். இப்ப என்ன பண்ண போறேன்? சும்மா உட்காந்துட்டு இருக்கணும். சும்மா இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும்? சும்மா இருக்க முடியுமா? நகி கட்சி க்ஷணமபி ஜாது திஷ்டன்ய கர்மத்து. ஒரு க்ஷணம் கூட ஆத்மா சும்மா இருக்க முடியாது. ஏதாவது பண்ணிட்டே தான் இருக்கு, சும்மா இருக்க முடியாது. அதனால இந்த உழைப்புக்கு கிருஷ்ணா எதிரி கிடையாது. ஆனா எதுக்கு கிருஷ்ணா யாரு கண்டிக்கிறாரு? உழைக்கிறவங்க கிருஷ்ணா கண்டிக்கல, கழுத மாதிரி உழைக்கிறவங்க தான் கண்டிக்கிறாரு. கிருஷ்ணா என்ன சொல்றாரு? 4 விஷயம் சொல்றாரு பகவத்கீதையில. இந்த 4ஐயுமே ஒழுங்கா பண்றவங்க தான் யோகிக்கிறார். என்ன 4 அது? யுக்தாஹார விகாரஸ்ய யுக்த சேஷ்டசு கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹா. இந்த 4 விஷயத்தையும் ஒழுங்கா பண்ணலைன்னா அவன் வாழ்க்கை துக்கத்துலதான் இருக்கு. அவன் யோகி ஆக முடியாது. யாரு யோகி ஆக முடியாது? சாப்பிடுறது, தூங்குறது, உழைக்கிறது, விளையாட்டு, இது 4ஐயுமே லெவலா ப்ராப்பரா கரெக்டா பண்ணாவே யோகி ஆகும். இத ஒழுங்கா பண்ணல அவன் யோகி ஆக முடியாது. அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது, சாப்பிடாம இருக்கிறது, கண்டதையெல்லாம் சாப்பிடுறது, ஓடுறது போடுறது, ரோட்ல வைக்கிறது, அவன் யோகி ஆக முடியாது. ஒரு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தூங்குறது, அவங்களும் யோகி ஆக முடியாது. அதுக்கப்புறம் கழுகுற மாதிரி உழைக்கிறவங்க யோகி ஆக முடியாது. அதுக்கப்புறம் உடன்பத்துல மூழ்கி போயிருக்கணும், யோகி ஆக முடியாது. இதெல்லாம் பேலன்ஸ்டா பண்ணணும். கிருஷ்ணா எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. பகவத்கீதை நீங்க நிறைய பேர் தப்பா புடிச்சுட்டு இருக்காங்க. அது இந்துக்களுடைய நூலு, அது இந்தியாவில் படிப்பாங்க, இந்துக்கள் படிப்பாங்க, ஒரு சமுதாயத்துக்கு. நோ, பகவத்கீதை எந்த சமுதாயத்துக்கும், எந்த இனத்துக்கும், எந்த மதத்துக்கும், எந்த மொழிக்கும் சொந்தமானதில்லை.
பகவத்கீதை உலக பொதுமறை நூல். ஏன் இது உலக பொதுமறை நூல்? ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கு. உலகத்துல எல்லாருமே கழுது மாதிரி உழைக்கிறவங்களா இருக்கான். அவருக்கு பகவத்கீதை படிச்சா புரிஞ்சுக்குவான் கழுது மாதிரி உழைக்கூடாது இல்லையா? கழுத மாதிரி உழைக்கிறது இந்தியாவில் மட்டுமா இருக்காங்க? ஆல் ஓவர் தி வேர்ல்ட் இருக்காங்க. ரொம்ப ஒரு கிளாஸ்ல சொன்னாரு, தினமும் வேலைக்காக ஒரு நாட்டுல இன்னொரு நாட்டு பிளைட்ல போறவங்க இருக்காங்க. தினமும் வேலை பார்க்கறதுக்காக ஒரு நாட்டுல இன்னொரு நாட்டு பிளைட்ல டிராவல் பண்றவங்க இருக்காங்க. அப்ப அவங்க என்ன லிஸ்ட்ல இருக்குது? அவங்க எந்த லிஸ்ட்ல இருக்கு? அதனால இந்த மாதிரி உள்ள நபர்கள் அவங்கதான் இந்த பாகவத கண்டிக்கிறது கூடா. பகவத்கீதை சொல்றாங்க, இந்த மூடர்களை வந்து பகவத்கீதை கண்டிக்கிறது, சாஸ்திரம் கண்டிக்குது பகவத்கீதை பாகவதம். ஏன்னா என்னன்னு வாழ்க்கையோட லட்சியமே தெரியல. வாழ்க்கையோட ஒரு நாள் செத்து போறோம் இல்லையா? சாதசி திருவமூர்த்தியும் திருவம் ஜென்ம தஸ்மாத் அபரிகாரத்தை தத்துவம் சோசித்து மருகசி. பிறக்கப்பட்ட அனைவரும் இறப்பது நிச்சயம், இறந்தவர் அனைவரும் பிறப்பதும் நிச்சயம். அப்ப நான் என்னத்தை கொண்டு போக போறேன்? கடினமா உழைச்சு சொத்து சேர்த்து, இந்த அரசியல்வாதி பாருங்க, ஊழல் பண்ணி சொத்து மேல சொத்து. தமிழ்நாட்டுல ரெண்டே பெரிய கட்சி, அந்த ரெண்டு பெரிய கட்சியும் தமிழ்நாட்டு இவங்களுக்கு பாதி அவங்களுக்கு பாதி. இவ்வளவுதான் இவ்வளவு வருஷம் நடக்குது. இவ்வளவுதான் இவ்வளவு வருஷமா நடக்குது. அப்ப எதை கொண்டு போக முடியும்? நீ உட்கார்ந்து இந்த வீல் சேரை கூட கொண்டு போக முடியும், நீங்க படுத்த பெட்டை கூட கொண்டு போக முடியும். எப்படி இறந்து போனாங்கன்னு தெரியும். இட்லி சாப்பிட்டாங்க, சாம்பார் சாப்பிட்டாங்க, எப்படி இறந்து போனாங்க இது வரைக்கும் தெரியும். ஒரு சாதாரண மனிதன் இறந்து போனா கூட தெரியுது அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனாரு, இல்ல உடல்நிலை சரியாக இறந்து போனாரு, இல்ல ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ ஒன்று சொல்லலாம். ஒரு தமிழ்நாட்டை ஆண்ட முதல்வர் வந்து எப்படி இறந்து போனாங்க இது வரைக்கும் தெரியல. மர்மமா இருக்கு. ஆனா அதுக்கு முதல் நாள் சொல்றாங்க இட்லி சாப்பிட்டாங்க, சாம்பார் சாப்பிட்டாங்க, சட்னி சாப்பிட்டாங்க. இதுதான் டைம். இதுதான் டைம். கர்மா, காலம், கர்மா. சோ காலம் கர்மா எப்படி செயல்படுது? நித்திய காலம், ஐ ஆம் த டைம் பர்சானிபிகேஷன். நானே நித்திய காலம் கிருஷ்ணா. மிருத்யு சர்வஹரஸ்டாகம். நான் மரண உரிமை வந்து எல்லாத்தையும் எடுத்து போயிடுவேன். நம்ம வந்து கிருஷ்ணாட்ட சன்னடைய மருத்துவம்னு சொன்னா, நம்ம மூடாவா முட்டாள்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தா கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு? மரண ரூபத்துல வருவார். ஆக மொத்தத்துல கிருஷ்ணா நம்ம லைஃப்ல வருவார். கிருஷ்ணர் நம்ம வாழ்க்கையில வருவாரு. அது வந்து பகவானா வருவாரா, மரண ரூபத்துல வருவாருன்றது நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். கிருஷ்ணா வந்து என் லைஃப்ல எப்படி வரணும்? கிருஷ்ணா என் லைஃப்ல பகவானா வந்து அவருக்கு நான் சேவை பண்ணணுமா, இல்ல நான் மூடாவா இருந்து முட்டாளா இருந்து கிருஷ்ணர் மரண ரூபத்துல வரணுமா? இது நான் தான் டிசைட் பண்ணணும். நம்ம ஒருத்தர் டிசைட் பண்ணலாம் கிருஷ்ணா என் லைஃப்ல எப்படி வரணும். கிருஷ்ணா நம்ம லைஃப்ல வராம இருக்க மாட்டார். டெஃபினட்டா வருவார். டெஃபினட்டா வருவார். கிருஷ்ணா நம்ம லைஃப்ல வருவார். அது மரண ரூபமா வராரா அல்ல பகவானா வராரா? அவர் மரண ரூபமா எடுத்துட்டு போறோமா, பகவானை எடுத்துட்டு போறோமா? இது மிருத்யு சர்வஹரஸ்டாகம். நான் வந்து மரண ரூபத்துல வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவேன். பினிஷ். அதனால இந்த மூடர்கள் எவ்வளவு திட்டம் போடலாம். இந்த மூடர்கள் இருக்காங்க இல்லையா, கழுத மாதிரி உழைச்சு திட்டம் மேல திட்டம் போடுவாங்க. இருக்கிறது பார்க்கறது பிடிக்கிறது, இதை வாங்கணும் அதை வாங்கணும், இந்த ஒரு செகண்ட்ல பிடிச்ச கூட்டிட்டு போயிடும். ஒரு செகண்ட் தான், ஒரு செகண்ட். கோடி கோடியா சொத்து, கோடி கோடியா சொத்து வச்சு ஒரு பைசா எடுத்து போக முடியும். கொரோனா டைம்ல ஒருத்தர் என்ன பண்ணாரு? இதெல்லாம் விழுந்து காட்டுல ஒருத்தர் கொரோனா டைம்ல காசெல்லாம் எடுத்து ரோட்ல போடுறாரு. கோடி கோடியா போன சாக்கு மூட்டையை எடுத்துட்டு வந்து, நான் எப்படி சாக போறேன், பப்ளிக் தூக்கி போடுறாங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு காசு ஒரு பைசா எடுத்துட்டு போக முடியும். நெத்தியில வச்சிருக்க காயின் வேற எடுத்துக்கலாம். சுடுகாட்டுல போனா நெத்தியில வச்சிருக்க காயின் எடுத்துக்கலாம். சில கம்யூனிட்டில என்ன பண்ணுவாங்க, இறந்து போனா நெத்தி மேல ஒரு காயின் ஒட்டி வச்சிருப்பாங்க. அந்த போனா இருக்கிறவங்க என்ன பண்ணுவான், அந்த காயின் எடுத்துக்கலாம் இல்லையா? அவர் எதையும் கொண்டு போக முடியாது. இது முட்டாள்களுக்கு புரிய மாட்டேங்குது. யாரு முட்டாள்கள், யார் முட்டாள் அப்படின்னு டிராமா பண்ணாங்க இல்லையா? யார் முட்டாள்?
சோ தன் வாழ்க்கையின் குறிக்கோள் அறியாதவங்க முட்டாள். மனித வாழ்க்கையின் குறிக்கோள் அறியாதவங்க, பகவானை உணராதவங்க, உழைப்புமே பிரதானம் வாழ்றவங்க, கழுத மாதிரி உழைக்கிறவங்க முட்டாள்கள். சோ உழைக்கலாம், பொருள் ஈட்டலாம், எல்லாம் வேதம் சொல்லுது. வேதத்துல எல்லாம் இருக்கு. ஓகே, என்ன தர்மம்? உன் தர்மம் என்னப்பா? நான் வந்து ஒரு குடும்பஸ்தன். நீ குடும்பஸ்தனா, நீ வேலைக்கு போலாம், சம்பாதிக்கலாம், பொருளாதாரம் பார்த்துக்கோ, உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கோ, இறுதியில பகவான்கிட்ட வா. இவன் என்ன பண்ணுவான்? அந்த பொருளாதாரம் காமம் போதிய ஆசையை கொடுக்கும், அவ்வளவுதான். அதோட முடிஞ்சது. தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படின்னு என்ன? தர்ம அர்த்த காமத்தோடய போச்சு. அதுக்கப்புறம் மோட்சம் இருக்கு. அது மோட்சத்துக்கு மேல இருக்கு பிரேமா, கிருஷ்ண பிரேமம். இதெல்லாம் தெரியாது. ஒருவேளை நம்ம விஷபக்தி ஏகத்துக்கு வரல, எக்ஸ்ட்ராக்கு வரல, நமக்கு ஒன்று நாமளும் கழுத மாதிரி தான். நானும் கழுத மாதிரி தான். நான் கழுத மாதிரி இருந்தேன். இந்த கழுதை என்ன பண்ணும்? உழைக்கும். சரி, நான் என்ன பண்ணேன்? எம்ஆர்எஃப் கம்பெனி உழைச்சிட்டு இருந்தேன். எம்ஆர்எஃப் டயர் டயர் கம்பெனி உழைச்சி என்ன பிரயோஜனம்? அந்த டயர் தேஞ்சு போகும், டயர் ஓடி ஓடி தேஞ்சு போகும். அதே மாதிரி நாமளும் உழைச்சி ஓடி தேஞ்சு தான் போகும். அப்படி என்ன இருக்கு? அந்த டயருக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? சரி, நான் வந்து ஒரு ஒரு டைம்ல வந்து நான் எம்ஆர்எஃப் வந்து சர்வீஸ் இன்ஜினியர். ஓ பெருமையா, ஓ நீங்க சர்வீஸ் இன்ஜினியரோ? சார் என்ன நீ டயர் மாதிரி தேஞ்சு போக போற? இல்லையா? பெருமையா சொல்லிக்கலாம். ஓ ஐ ஆம் தி ஆட்டோமொபைல் சர்வீஸ் இன்ஜினியர், ஐ ஒர்க் இன் எம்ஆர்எஃப் திஸ் தட் திஸ் ஃபுட் தட் ஃபுட் எல்லாம் சொல்லலாம். அது என்னங்க ஆச்சு? என்ன ஆச்சு? டயர் தேஞ்சு போன மாதிரி நானும் தேஞ்சு போனேன், அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை. அவர் அந்த ஓனர் என்ன பண்ணுவாரு? ஒரு கார் வச்சிருக்க ஓனரு, ஒரு கார்ல வந்து புது டயர், இந்த டயர் ஓடி ஓடி தேஞ்சு போகும். ஓனர் என்ன பண்ணுவாரு? பழைய டயரை தூக்கி வச்சுட்டு புதிய டயர் போடுவார். பழைய டயர் தூக்கி வச்சுட்டு புதிய டயர் போடுவார். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தா ஒரு வேலை உடச்சு உடச்சு தேஞ்சு போடுவோம். பழைய ஆளை தூக்கி போட்டு புதிய ஆளை போடு, அவ்வளவுதான். ஓ இவர் வந்து ரொம்ப வருஷமா சர்வீஸ் பண்ணிருக்காரு, நீங்க கம்பெனில இருங்க, நீங்க பார்ட்னர் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கூட. இல்லையா? நான் வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணேன், எம்ஆர்எஃப்ல. ஓ இவர் ரொம்ப வருஷமா ஒர்க் பண்றாரு, நீங்க வந்து எங்க ஆரம்பத்துல விட்டுட்டு வந்துட்டேன். ஒருவேளை நான் அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு தான் வச்சுக்கோங்களேன். நான் வந்து எம்ஆர்எஃப்ல ஆரம்பத்துல வெளியில வந்துட்டேன். ஒருவேளை நான் அங்கேயே இருந்து கிருஷ்ணன் என்ன காப்பாத்திட்டாரு, அது ரெண்டாவது. சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, நான் அங்கேயே இருக்கேன் ரொம்ப வருஷமா, 25 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம். ஓ ரொம்ப வருஷமா இருக்காரு. அந்த கம்பெனி ஓனர் வந்து அவர் கூப்பிட்டு இங்க வாங்க, நான் உங்களை பார்ட்னர் ஆக்கிடுறேன், இல்ல நீங்க வந்து ஓனர் ஆயிடுங்க கொடுப்பாரு. வேணா ஒரு ஷீல்டை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புவாங்க. சச் அண்ட் சச் பர்சன் ஒர்க் சோ மெனி இயர்ஸ், ஒரு மெடலை போட்டு விட்டு, ஒரு மாலையை போட்டு, ஒரு கேக் கட் பண்ணி விட்டு அனுப்புவாங்க. இதான் நடக்கும். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பிளாட் கொடுத்து ஒரு வீடு கட்டி தருவாங்க. அது வேற நடக்கும். இன்னைக்கு ஒரு சில அது ஒரு சிலர் தான் பண்றாங்க. ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாங்க, இடம் கொடுப்பாங்க, கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. இதுதான் வேற என்ன பண்ணுவோம்? ஆனா டயர் தேஞ்சு போச்சு. டயர் தேஞ்சு போனதுக்கு ஒரு விஷயம் என்ன பண்றது? அது இப்போ ஒரு வண்டியில புது புது வண்டியில டயர் போட்டு, புது டயர் இருக்கு, அது நல்லா ஓடி இருக்கு, டயர் பழசா இருக்கு, தூக்கி போட்டாச்சு, இன்னைக்கு புதிய டயர். இந்த பழைய டயர் வச்சு என்ன பண்ண முடியும்? பழைய டயர் எதுக்கு உதவாது, அது காய்லாங்கடையில தான் போடணும். அதே மாதிரி நான் நல்லா உழைச்சிட்டே இருக்கேன். உழைச்சு உழைச்சு நான் வந்து என் சக்தி எல்லாம் போயிடுச்சு. என்னை கூப்பிட்டு கௌரவம் வச்சு என் கையில பணம் காசு எல்லாம் முடியல அனுபவிக்க முடியாது. ஏன்னா லைஃப் போயிடுச்சு. இங்க நிறைய காசு பணம் பேரு புகழ் எல்லாம் வந்தாலும் அனுபவிக்க முடியாது, வயசாயிடுச்சு. உழைச்சு உழைச்சு அப்ப என்ன சொல்றாங்க? ரிட்டையர்மெண்ட். வயசானதுக்கு அப்புறம் போது சார் உங்க சர்வீஸ், ஏன்னா இதுக்கு மேல உங்களால பண்ண முடியாது. அப்பயும் சிலர் என்ன பண்ணுவாங்க? பிரைவேட்டா போய் ஒர்க் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி வேலை, பேங்க்ல அங்கேயும் போய் எப்படியாவது, சும்மா இருக்க முடியாது, எப்படியாவது சம்பாதிக்கணும். வயசானாலும் அனுபவிக்கிற என்ன ஸ்ட்ராங்கர், அதான் மூடா. இந்த மூடா கேட்டகரியில இருக்கிறவங்க வயசானாலும் அனுபவிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இதை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணும், அதை போகணும், இதை போகணும். எளிமையா வாழ்றது வந்து காம்ப்ளிகேட்டட். சிம்பிள் லைஃப் வந்து காம்ப்ளிகேஷன் ப்ராப்ளம். சோ அதனால இந்த மூடா, இந்த மூடர்களை வந்து இங்க ரொம்ப அழகா வந்து படிக்கிறார். அது பிரபுபார் கிளாஸ்ல மூடர்களை பத்தி ஒரு ஒரு லிஸ்டே கொடுத்திருக்காரு.
முதல் தரமான முட்டாள், இரண்டாம் தரமான முட்டாள். அது அவருடைய பிளாக் லாங்குவேஜ் தான் ராஸ்கல் சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ராஸ்கல், செகண்ட் கிளாஸ் ராஸ்கல், தேர்ட் கிளாஸ் ராஸ்கல். ராஸ்கலே டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. அது அவரால் பண்ண முடியும். அவர் பண்ணலாம். நம்ம பண்ண சண்டைக்கு வந்துருவாரு. ஏன்னா நம்மகிட்ட அந்த அளவுக்கு பியூரிட்டி கிடையாது, தூய்மை இல்லை. அப்புறம் கோபா வந்து இறக்கத்தினால சொல்றாரு. அவர் கோபத்தினால சொல்லு, இறக்கத்தினால சொல்லு. நம்ம ஒருத்தர் கழுதுனா கோபமா திட்டுவோம். நம்ம ஒருத்தரை பார்த்து கழுதை அப்படின்னா கோபத்துல திட்டுறோம். கோபா ஒருத்தரை பார்த்து கழுதைன்னு சொன்னா இறக்கத்துல சொல்றாங்க. பாருங்க, கழுது மாதிரி உழைக்கிறது. வித்தியாசம். ஆச்சாரியன் நமக்கு வித்தியாசம். ஆச்சாரியர் வந்து இறக்கத்தினால சொல்றாரு, நம்ம மக்கள் எல்லாம் முட்டாள்தனமா உழைச்சிட்டு இருக்காங்க, பகவானுக்கு சேவை பண்ணி அழகா திரும்பி போலாம், வாழ்க்கையை சரியா பயன்படுத்திட்டு பகவான் திரும்பி போலாம் அப்படின்னு இறக்கத்தினால ஆனந்தத்தினால இந்த முட்டாள்கள் சொல்லுவோம். நானே முட்டாளா இருந்து இன்னொருத்தர் முட்டாள் சொல்ல, நானே முட்டாளா இருக்கேன், நான் இன்னொருத்தர் முட்டாள்னு சொல்லுவேன். அதனால இங்க பாயிண்ட் இதுதான். இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த மூடர்கள் வந்து கண்டிக்கிறாரு பிரம்மா. பிரம்மா என்ன சொல்றாரு, பொதுவா மக்கள் எல்லோரும் மூட செயல் என்னது? மூட செயல்னா, முட்டாள்தனமான செயல்னா, ஆத்மாவை பற்றி சிந்திக்காம இந்த உடல் தேவைகளுக்காகவே போராடும். இந்த உடல் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும், புலன்போம் புலன்போம் புலன்போம். இதுதான் மூடர்களுடைய ஒரே தாரக மந்திரம். மூடர்களின் தாரக மந்திரம் என்னது? புலன்போம் புலன்போம் புலன்போம். சோ அதுக்காக இந்த எல்லா விதமான செயலில் ஈடுபடுவாங்க. பொதுமக்கள் எல்லோரும் மூட செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார். நாம கூட அப்படிதான் இருந்தோம். மனித வாழ்க்கை குறிக்கோளே தெரியாம முட்டாள்தன்மை எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மூட செயல்கள் எல்லாம் அவருக்கு வழிகாட்டுவதற்காக நேரடியாக விளைச்சப்பட்ட பயன்களும் செயல்கள் அன்று மூட செயலுக்கு அவர்கள் உறுதியுடன் இருக்கும் வரையில் வாழ்க்கை போராட்டத்தில் அவர்கள் போடும் திட்டங்கள் எல்லாம் தகுதிக்குரியாது. என்ன பிளான் போட்டாலும் ஒரு செகண்ட் எல்லாம் வீணா போயிடும். ஆனா அதனால நான் வந்து பிரம்மா என்ன பிரார்த்திப்போம், இறக்கத்தான் சொல்றேன். பிரம்மா ஆச்சரியம் தான். அவர் என்ன பண்றாரு, மக்கள் மேல உள்ள என்ன இப்படி இருக்காங்களே, நூனம் பிரமத்த கூடுதேவி கர்மாய கீர்த்தி ஆத்மவயம், இந்திரிய பிரீத்தி ஆத்மவயம். ரிஷபதேவர் சொல்றாரு, மக்கள் குழம்பத்துல திட்டி பிடிச்சு போயிருக்காங்க, ஈஸ்வரர் மறந்து போய் அதுக்கு என்ன செயலாலும் என்ன வேலை பண்ணலாம் நினைக்கிறேன். விகர்மா சாஸ்திரத்துக்கு எதிராக என்னனாலும் செய்யலாம், குறைபாடு. அப்ப நரகத்துக்கு தான் போறோம். அப்ப நரகத்துக்கு போகாம காப்பாத்துறதுக்காக ஆச்சரியம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம வேறு வேறு கீழே போகாம இருக்கிறதுக்கு காப்பாற்றுறது ஆச்சரியம். பிரம்மா அந்த சம்பிரதாயம் எப்படியே பிரம்மா அழுக்க ஆரம்பிச்சு சம்பிரதாயம். இதுதான் இங்க மெயின் பாயிண்ட். சோ இங்க பிரபுபாதர் வந்து பொருளுடைய பிரகலாத மகாராஜை போட்டு 3 ஸ்லோகம் அப்படி கொடுத்திருக்காரு. இந்த 3 ஸ்லோகம் முக்கியமானதான். பிரகலாதுடைய போதனைகளை பிரபுபா தனியா ஒரு சின்ன புக்காவே போட்டிருக்காரு. 10-12 பக்கம் தான் இருக்கும். டீச்சிங் ஆஃப் பிரகலாத் மகாராஜ் திவ்யோபதேஷம். பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. மதிர்ன கிருஷ்ணே பரதஸ்வதோவா விதோ விபத்தியேன கிரகப்பிரதானம் அர்த்தாங்க கோபி விஷதாந்தம் ஈஸ்வரம் புனச்சா விதச்சாவதானம். மென்னதையே திரும்ப திரும்ப பண்றது. மென்னதையே திரும்ப திரும்ப என்ன சுவையா இருக்கு? அதுல ஒண்ணுமே இருக்காது. சில சூவிங்கம் போட்டிருப்பாங்க பாத்திருக்கீங்களா? சில சூவிங்கம் பண்ணுவாங்க, மாடு மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவெல்லாம் அடுத்த பிறகு அந்த எரும மாடாதான் போகும். நான் கூட அது இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி தெரியாம சூவிங்க எல்லாம் போட்டு சூவிங்க போட்டு அது மாடு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை போன ஜென்மத்துல அந்த மாதிரி ஏதாவது விளங்காதான் இருக்கு, எரும மாடு மாதிரி. அதை போட்டு மென்னுகிட்டே இருக்கு பாரு. அது மென்னு ஃபர்ஸ்ட் ஒரு டேஸ்டா இருக்கு. சூவிங்க ஃபர்ஸ்ட் மென்னு போது டேஸ்டா இருக்கு. மெல்ல 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 டேஸ்ட் போயிடும். வெறும் ஜம்முதான் இருக்கும். அந்த இது பபுள் கம்மா அது கம் பட்டு தான் இருக்கும். அதுல முட்டை விடுறது என்ன ஸ்பீசிஸ், அந்த முட்டை விடுறதுல என்ன அமர்பலம்.
அதெல்லாம் போட்டுட்டு அப்ப என்ன அர்த்தம், எனக்கு ஏன் மனுஷ ஒரு உடல் கிடைச்சது, இந்த மாதிரி சுவிங்க போடுறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னா அடுத்த பிறவியில எனக்கு கிருஷ்ணருக்கு எரும மாடு கொடுக்கும். எரும மாடு என்ன பண்ணும், சாப்பிட்டு உட்காந்து ஆசைப்படும். ரொம்ப புண்ணியம் பண்ணா பசுமாடு ஆகலாம், இல்லாட்டி எரும மாடு. பசுமாடு ஆகிறதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கு. விலங்குல வந்து கோமாதான் சொல்றோம், பசு, அது ஒரு அம்மா. அதனால விலங்குடைய உடல்ல போனாலும் பசுவோட உடல் எடுத்துக்கிட்டு பாக்கி போயிடும். இல்லாட்டி நாய், பூனை, கழுதை, ஒட்டகம், இந்த மாதிரி எருமை மாடு. அடுத்தது இவங்க மென்னதையே திரும்ப திரும்ப மெல்லுவாங்க, அரைச்சமாவே அரைக்கும். எதுல, புலன்பத்துல. அது ஒரு சந்தோஷம் கிடையாது, திருப்தியே கிடையாது. ஆனா அதையே பண்ணிக்கும். அது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க சுய புத்தி, அது சொல்றாரு, சுய புத்தியும் கிடையாது. மதிர்ன கிருஷ்ணி பரதஸ்வதோவா, இவங்களுக்கு சுய புத்தியும் கிடையாது, யாரும் சொல்லி கேட்பதும் கிடையாது. இப்படியே அரைச்சமாவே அரைச்சிட்டு. அப்புறம் இவங்களுக்கு தெரியல, யாருக்கு, புலன்பத்துல பௌதிகவாதி இருக்காங்க இல்லையா, இந்த பௌதிகவாதிகள் தான் இங்க கண்டிக்கிறார். புலன்பத்திலே புலனின்பமே பிரதானம் வாழ்றதுதான் பௌதிகவாதி. இந்த பௌதிகவாதி என்னது, அவனுக்கு தெரியாது வாழ்க்கை லட்சியம் விஷ்ணுன்னு தெரியாது. அதே போது சுவார்த்த கதிக்கு விஷ்ணு. பிரகலாதர் என்ன சொல்றாரு, நம்ம வாழ்க்கைக்கு குறிக்கோள் விஷ்ணு அடையறதான், அவர்தான் நம்ம கதி லட்சியம், நம்ம லட்சியம் விஷ்ணு தான். அது தெரியாம இந்த பௌதிகவாதி என்ன பண்ணுவான், குருடனா இருக்கான். பகவானை பார்க்க முடியாதவங்க, பகவான் ஒன்னா உணர முடியாத குருடர்கள் தான், அதாவது பக்திக்கு வராதவங்க. இந்த குருடன் என்ன பண்ணுவாங்க, இந்த குருடன்லயே ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பார். அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் குருடன். குருடன்லயே கண்ணு தெரியாத என்ன பண்ணுவான், அந்த அந்த சொசைட்டில ஒரு குருடன் இருப்பாரு, அவனை தலைவனா வச்சுக்கலாம். அந்த தலைவர் என்ன பண்ணுவான், எல்லாம் பின்னாடி வாங்க சொல்லி எல்லாரும் போய் சார்ந்த இருந்துடும். ஏன்னா குருடன் தானே அவன் தலைவனா தேர்ந்தெடுத்து. இதுதான் பிரச்சனை. இது பிரகலாத் மகாராஜ் ஆதங்கத்துக்கு தான் சொல்றாரு. பிரகலாத் மகாராஜ் என்ன ஆதங்கப்படுறாரு, இப்படி கிருஷ்ணர் எவ்வளவு பாக்கியம், கிருஷ்ணன் பக்தி பண்றது, இது பண்ணாம வீணாக்கிட்டாங்க, நாட்களை வீணாக்கி. நைஷா மது ஸ்தாவது உருக்கிரமாகி அனர்த்தா பகமோ எத அர்த்தக, அர்த்தமற்ற வாழ்க்கை. கிருஷ்ணர் மறந்து இருக்கு, கிருஷ்ணர் நினைக்க மறந்து போயிருக்கிற வாழ்க்கையில அர்த்தமே கிடையாது. மீனிங்லெஸ் லைஃப். வாழ்க்கையில ஒரு பிடிப்பும் கிடையாது, ஒரு அர்த்தம் லட்சியம் ஒண்ணும் கிடையாது. எரும மாடு மாதிரி வாழ்க்கை. அதான் மூடா. அப்போ இதுல இருந்து விடுபடுறதுக்கான வழி என்ன, ஒரு தூய பக்தருடைய அடிச்சுவட்டை பின்பற்றணும். சுத்த பக்தருடைய அடிச்சுவட்டை பின்பற்றும் போது பக்தி, அதாவது பக்தர் சங்கத்துல வரும்போது அதெல்லாம் தெரியும். நமக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுது, ஓ கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், அவருக்கு சேவை பண்ணணும், பக்தி பண்ணணும், இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுது, பக்தர் சங்கத்துல தான் தெரிஞ்சு, ரோட்பாடை கண்ணியால தெரிஞ்சு. இல்லாட்டி நாமளும் மூடாதான் உட்காந்து இந்த நாலு நம்மளும் மூடா நகாத்தமா மாயா பகவத் ஞான ஆசுபாவம். ஒரு வேலை நம்ம கிருஷ்ண பக்திக்கு வரலன்னு சொன்னா இந்த நாலுல ஒரு கேட்டகரியில இருக்கும். ஒண்ணு முட்டாளா இருக்கும், கூடாவா இருக்கும், இல்ல மனிதர்களே கடமையா இருக்கும், எல்லா பாவகரமான வாழ்க்கை வாழ்ந்து. அப்புறம் பெரிய படிப்பெல்லாம் படிச்சு ஒரு கோட் ஷூட் போட்ட விலங்கா இருக்கும். மாயா அபகத அறிவு மாயா அபரிச்சு போயிடும். ஏதோ தத்துவம் பேசுவாங்க, வாழ்க்கையில் ஒரு 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 மண் இருக்காது. மாயா அபகத ஞானம். ஆசிரியர் பாவ மாசுதா கடவுளோட நியாய சொன்னது, கடவுளே கிடையாது. இதெல்லாம் வந்து இப்படிதான் சொசைட்டி மோஸ்ட்லி இருக்கு. சமுதாயத்துல வந்து இந்த மாதிரி பிரிவினை தான் அதிகமா இருக்கு. சமுதாயம் முழுவதும் மூடா நராதமா மாயா பகவத்ஞான ஆசிர்வாதம் இவங்க நிறைந்து இருக்கு. இந்த சமுதாயத்தை மாற்றணும்னு சொன்னா கிருஷ்ண பக்தி இயக்கம் அதோட பணியை செஞ்சுட்டு இருக்கு, பிரச்சாரம். புத்தகத்தை விநியோகம் பண்றது, சத்சங்கம் நடத்துறது, பக்தர் சங்கம், இதெல்லாம் கிடைக்கும் போதுதான் நாலுல இருந்து அவங்க விடுபடுவாங்க. 4 வகையான மனுஷங்க, மூடா நராதமா மாயா பகவத்ஞான ஆசிர்வாதம். 4 பேர் ரிலீஸ் ஆக போயிருது. அது ஒரு பக்தருடைய கருணையில தான், பக்தர்கள் பிரச்சாரம் பண்றதுனால அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதனால வைஷ்ணவா பரதுக்கி கிருபாமுதி, வைஷ்ணவர் வந்து ரொம்ப கருணை உள்ளவரா இருக்க, எல்லா ஜீவனத்திலையும் கருணை உள்ளவரா இருக்க, கிருபாமுதி. சோ இது பிரம்மாவுடைய அழகான பிரார்த்தனை. எப்படி மக்கள் கிருஷ்ணரை மறந்துருக்காங்க, அவங்க எப்படி கிருஷ்ண உணவு கொடுக்கறது, இதுதான் பிரம்மா சிந்திக்கிறார். இதுதான் பகவான் சிந்திக்கிறார். பகவான் யோசிக்கிறார், மக்கள் என்ன மறந்து போய் அறியாமையில் இருக்காங்க, முட்டாள்களா இருக்காங்க, உலகத்துல நம்ம எப்படி ஒரு கிருஷ்ண மாசி கொடுக்கறது. அதான் பகவான் யோசிச்சு யோசிச்சு அப்படியே சைத்தன்ய மகாபிரபு வந்து
அவர் யுகந்தோறும் வரும்போது எப்படியாவது இந்த முட்டாள்களை தன் பக்கம் கவர்மெண்ட் பாக்குறது. யாரு முட்டாள்? கிருஷ்ணர் மறந்திருக்கிறது முட்டாள், மாயில் இருக்கிறவர் முட்டாள், அறியாமல் இருக்கிறவர் முட்டாள். இவங்க எப்படியாவது திருப்பணும்னு சொல்லி கிருஷ்ணா யுகந்தோறும் வராரு. அவர் ராமச்சந்திர பிரபு வராரு, கிருஷ்ண பகவான், சைத்தன்ய மகாபிரபு, ஆச்சாரியர் அனுப்பிச்சிருக்கிறார். எதுக்காக? மூடர்கள் எப்படியாவது புத்திசாலிகளா மாத்தணும். அதான் கிருஷ்ணாவுடைய பிளான். சோ நம்முடைய பிளான் என்ன? நான் முட்டாளாக இருக்குன்னு நான் பிளான் போட்டு கிருஷ்ணாவுடைய நீ முட்டாளா இருக்காத அப்படின்னு கிருஷ்ணாவோட பிளான் போட்டு கொண்டு வர. நீ என்கிட்ட வந்துரு, புத்திசாலியாரு. இப்போ பிரபா என்ன உதாரணம் சொல்லுவாரு, ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கு, அந்த செல்வந்தருக்கு ஒரு பசங்க இருக்காங்க, ஒரு பெரிய பணக்கார கோடீஸ்வரர். அந்த கோடீஸ்வரருக்கு நிறைய பசங்க. இந்த பசங்க அப்பா விட்டுட்டு வெளியில போனா புத்திசாலியா, அப்பா கூட இருந்தா புத்திசாலியா? பசங்க இருக்க ஒரு பெரிய கோடீஸ்வரர், உங்க அப்பா பெரிய கோடீஸ்வரா இருக்கு, உங்க அப்பா விட்டு நீங்க வீட்டு விட்டு வெளியில போயிட்டீங்க, நானே சொந்த காலம் நிக்கிற பாத்து வெளியில போயிட்டீங்க, அப்ப நீங்க புத்திசாலியா? அப்பா கூட இருக்கிறது புத்திசாலியா? அப்பா கூட இருந்தா ஒரு ப்ராப்பர்ட்டி அனுபவிக்கலாம் இல்லையா? அப்பா பெரிய கோடீஸ்வரனா இருக்காரு, அவர் கூட இருந்தா நான் கஷ்டப்படவே வேண்டாம், எனக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அப்பா ஒரு பெரிய கோடீஸ்வரர், நான் ஏன் கஷ்டப்படுறேன்? அப்பா விட்டு வெளியில வந்துட்டா வேலை தேடி தருத்துருவா இல்லையா? அந்த நிலைமைதான் நம்ம கிருஷ்ணர் கூட இருந்தா சந்தோஷமா இருந்துக்கலாம். கிருஷ்ணர் விட்டு வந்ததுனால இப்ப இவ்வளவு கஷ்டம். எப்ப நம்ம கிருஷ்ணர் விட்டு பிரிஞ்சோமோ அன்னைக்கு நமக்கு ஆரம்பிச்சிருச்சு. எப்ப நம்ம கிருஷ்ணா விட்டு பிரிந்தோமோ அன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிட்டோம். உலகம் 14 லோகத்துல சுத்திக்கிட்டு இருக்கோம். உடல் மாறி பௌதிக கஷ்டம், பல துன்பங்கள் அனுபவிக்கிறோம். இப்ப ஒரே வழிதான் இருக்கு, திரும்ப கிருஷ்ணாட்ட போகணும். வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லை. இந்த பௌதிக துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, கிருஷ்ணாட்ட திரும்ப போகணும். கிருஷ்ணர் முழுமுக்கெல்லாம் ஏத்துட்டு அவரை பகவானை ஏத்துட்டு அவருக்கு பக்தி செய்யும். இது ஒரே வழிதான், வேற எந்த வழியும் கிடையாது, வேற ஆப்ஷனே கிடையாது இல்லையா? கிருஷ்ணர் மறந்து போய் பகவானை விட்டுட்டு இந்த ஜட உலகத்துல பல சரீரம் மாறி கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா பகவானால பொறுத்துக்க முடியல. அவங்க கூப்பிடுறாரு இல்லையா? என்னதான் இப்ப அப்பாட்ட சண்டை போட்டு போனாலும் அப்பா என்ன சொல்லுவாரு? சரிடா விடுறா, என் வாடா, ஏன்டா போய் கஷ்டப்பட்டு இருக்கேன். ஏன் அப்பா எப்பவுமே பிள்ளைங்க மேல கருணையா இருப்பாரு. பசங்க கோச்சுக்கு போனாலும் அப்பா கோவம் இருக்குதான் செய்யும். அவன் ஒழுங்கா இல்ல, பிரச்சனை பண்றான், ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிறான், கோவம் வரும். அவன் அப்பா என்ன பண்றாரு? அவனை சரி திருத்தணும்னு பாக்குறாரு. அவனை திருத்தணும்னு பாக்குறாரு, பையன் கேட்க மாட்டேங்கிறான். அப்புறம் அடிபட்டு உதப்பட்டு கடைசியில் அவனுக்கு அனுபவம் இல்ல யாரும் சொல்ல கேட்டு இல்லாட்டி அப்பா கூப்பிட்டதுக்கு அப்புறம் வரும். சிலர் என்ன பண்ணுவாங்க, எவ்வளவு அடிபட்டாலும் போக மாட்டாங்க, திருந்த மாட்டாங்க. அகங்காரம் நாயே போகும் இல்லையா? உன் அப்பா தானே திட்டினாரு, அப்பா என்ன சொல்லலாம், உன் கையாங்காரம். அதே மாதிரிதான் கிருஷ்ணர் உதவி தள்ளிட்டு கிருஷ்ணா வேணாம் நான் தனிச்சு அனுபவிக்கணும் நினைவு கேட்டாத காலத்துல ஜனவத்தை சுத்தி நம்ம கிருஷ்ணரை விட்டுட்டு நினைவு கேட்டாத காலத்துல ஜட உலகத்துல சுத்திட்டே இருக்கு. அதனால கிருஷ்ணாவை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காரு. கிருஷ்ணா இவந்தோறும் ஞாபகப்படுத்துறாரு. பக்தி மார்க்கு ஃபாலோ பண்ணுங்க, என்கிட்ட நீங்க வந்தெல்லாம் சந்தோஷமா இருக்கலாம். கிருஷ்ணன் கூப்பிடுறாரு, வாங்க என் கூட இருக்க, எனக்கு சேவை பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. அதை கேட்கணும். யார் கேட்க மாட்டா? இந்த மூடர்களுக்கு. சோ கிருஷ்ணா இன்விடேஷன் கொடுக்குறாரு, நீங்க வாங்க கூட இருந்தாங்க வாங்க. சோ புத்திசாலிகள் அதை எடுத்துக்குவாங்க, புத்தி இல்லாம எடுத்துக்க மாட்டோம். நான் அங்கேயே இருக்கிறேன், ஓகே கஷ்டப்படு, என்ன ப்ராப்ளம்? யாருடைய சுதந்திரத்திலையும் கிருஷ்ணா தலையிடுறது இல்லை. ஏன் நம்ம கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணலாம், கட்டாயப்படுத்த முடியும். நீங்க பக்தி பண்ணிதான் அப்படின்னு சொல்ல முடியும். பக்தி பண்ணுங்க, ரொம்ப நல்லதுங்க. எப்படி போகணும்? ரொம்ப பைசா, நீங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ஆன்மீகமா இருக்கீங்க. ஆனா முட்டாள் நமக்கு தெரியும், அவன் முட்டாள் நமக்கு தெரியும். அவன் கிருஷ்ணரை ஏத்துக்க மாட்டான், ஏத்துக்கலன்னு தெரியும். ஆனா இப்ப என்ன சொல்லணும்? நீங்க ரொம்ப நல்லவருங்க, நீங்க ரொம்ப நல்ல நேர்மையானவரு. ஓ அப்படியா, நீங்க ஏன் கிருஷ்ண பக்தி பண்ணக்கூடாது? அப்படிதான் சொல்றது. நமக்கு தெரியும் அவன் முட்டாள். ஆனா என்ன பண்றது? முட்டாள் போய் முட்டாள் சொன்னா கோவம் வரும் இல்லையா? என்னையாவது முட்டாள் சொன்னா கோவம், என்ன நீ முட்டாளுங்கிற சண்டைக்கு போயிடும். அதனால
முட்டாள முட்டாள்னு சொல்லாம முதல்ல அறிவாளி சொல்லு. நீங்க ரொம்ப அறிவாளிங்க அப்படிங்களா? எப்படி சொல்றீங்க? நீங்க கிருஷ்ணபக்தி புக்கு படிங்க, உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குல்ல, படிங்க. ஓ, அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லாட்டி ஐயோ அறிவாளின்னு சொல்லிட்டான், புக் வாங்கலன்னு முட்டாள் இல்லையா? நீங்க ரொம்ப அறிவாளிங்க, ரொம்ப படிச்சிருக்கீங்க. ஆமா, என்ன படிச்சீங்க? நான் இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சிருக்கோம். அப்படியா? நீங்க ஏன் இந்த புக்கு வாசிக்க கூடாது? ஓ, கொடுங்க வாங்கிக்கிறேன். அதை விட்டு நீங்க முட்டாளுன்னா ஏமாத்தமா? அத உண்மை அதுதான். சோ அதனால இது ரொம்ப பாயிண்ட். அதனால கிருஷ்ண பக்தி நம்ம தீவிரமா எடுத்து பயிற்சி பண்ணணும், அதை பிரச்சாரம் பண்ணணும். அப்பதான் இந்த முட்டாள் சமுதாயம் மாறும். இல்லாட்டி சினிமா நடிகர் கட்டோட்டுக்கு பாலை ஊத்திட்டு அது குத்தாட்டம் போட்டு பட்டாசு வெடிச்சுட்டு இந்த முட்டாள் சமுதாயம் 4 நாள் கீழே போயிட்டே இருக்கும். அந்த முட்டாள் சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு நிறைய இருக்கு. ஹரே கிருஷ்ணா. गंगा श्रीमद् भागवतम की जय, श्री प्रभुपाद की जय।